Welcome to BALA'S travel vlog. So in the vlogல நம்ம எங்க இருக்கிறோம் மீன்ஸ் இன்னொரு கண்ட்ரி வந்திருக்கோம், அதான் மால்டோவா. ஸோ மால்டோவாங்கிற கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியான கிஷினாவுங்கிற கண்ட்ரிக்குள்ள சிட்டியில் தான் இருக்கிறோம் நம்ம. ஸோ நல்லா பெல் அடிக்கிற கேட்டாலே தெரியுது, ஒரு சர்ச் பக்கத்தில் தான் நிற்கிறோம் நம்ம. அது பின்னாடி இருக்கிறது தான் வந்து மால்டோவோட ஃப்ளாகு. ஸோ மால்டோவாங்கிற கண்ட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த யூரோப்பில் இருக்குது. இது சின்ன கண்ட்ரி தாங்க அது இட்ஸ் லேண்ட்லாக் கண்ட்ரி. இந்த பக்கம் ரொமேனியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம், அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து யுக்ரைன் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் லேண்ட்லாக் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் அரௌண்ட் 34,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். நம்ம கேரளா ஸ்டேட் சைஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேரளா ஸ்டேட் வந்து 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸு, இங்கே 34,000 தான் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஆனால் நம்ம கேரளாவில் 4.5 கோடி மக்கள் இருக்காங்க, பட் இங்கே வந்து 40 lakhs பீப்புள் தான் இங்கே இருக்காங்க இங்கே. ஸோ சின்ன கண்ட்ரி தான், சின்ன பாப்புலேஷன் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இன் சிஷினாவில் நம்ம கேபிட்டல் சிட்டியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்ம. ஸோ சிஷினாவில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து இந்த சர்ச் போய் பார்க்க போகிறோம். அந்த சர்ச் தான் வந்து கிறிஸ்டியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு. இது 18th century கட்டின சர்ச்சு. அது உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம பின்னாடி இருக்கிறது தான் வந்து ஹோலி கேட்டுங்க. இந்த ஹோலி கேட்டில் தான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க பில்டிங் வந்து புதுசாக கட்டின பில்டிங், 19th century கட்டின பில்டிங்கு. பட் இது வந்து புதுசாக இது 18th century கட்டின அந்த ஹோலி கேட்டு. அதுக்கு பின்னாடி ஆக்சுவலாக யார் இருப்பாங்க மீன்ஸ் பாரிஷ் ஹவுஸ். அது இங்கே சர்ச்சை வந்து இப்போ சத்தம் கேட்கறதே தெரியுது, நம்ம சர்ச் பக்கத்தில் தான் இருக்கிறோம். அந்த சர்ச்சோட சாமி கும்பிட்ற ஃபாதர் தங்கிட்டு இருக்க அந்த பாரிஷ் ஹவுஸ் தான் அது. அந்த கேட் வழியாக தான் வருவார் அவர். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ஹோலி கேட்டு. அந்த கேட் வழியாக வந்து தான் நம்ம இந்த சர்ச் அப்படியே போய் பார்ப்போம் நம்ம. இந்த வழியா வந்தால் தான் அப்படியே இந்த சர்ச் இருக்கும். இப்போ அழகாக அது சுற்றிலும் வந்து பார்க்ஸ்லாம் கட்டியிருக்காங்க இங்கே. சிஷினாவில் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் சென்டர் ஆஃப் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட் இது. ஸோ ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, ஹோலி கேட். இந்த சர்ச் பக்கத்துலேயே இந்த பார்க் மாதிரி கட்டியிருக்காங்க. பெல்லு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு 15 நிமிஷமாக பெல் அடிக்கிறானுங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கதா ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான 5-star ஹோட்டலுங்க. ஸ்விஸ் ஹோட்டல் 19th century ஒரு 1850 கட்டியிருக்காங்க. பட் இப்போது வந்து அது ஒரு லைப்ரரி ஆகட்டும், கீழே ஃபார்மசி அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெண்ட்டுக்கும் விட்டுருக்காங்க நம்ம. ஸோ இதுதாங்க கிஷினாவோட பூக்கடை, ஃப்ளவர் மார்க்கெட். இது 24 hours திறந்து வச்சுருப்பாங்களாமாங்க. ஸோ பூக்கடை. நம்ம பின்னாடி இருக்கவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனுங்க. இஸ் கால் லைக் அது ஸ்டீஃபன் த கிரேட் அப்படிம்பாங்க. அவர் வாழ்ந்த டைம் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15th century வாழ்ந்திருக்காரு அவர். அவர் என்ன கிரேட்டுன்னு சொல்கிறீங்கன்னா, அவர் அப்பா வந்து இவருக்கு முன்னாடி கிங்காக இருந்திருக்காரு. அவங்க அப்பா இறந்தது எப்படி இருந்தார் மீன்ஸ் அவங்க தம்பி, அவரோட சொந்த தம்பி தான் வந்து அவங்க அப்பாவை கொண்டிருக்காரு. பொண்ணு அவர் த்ரோனுக்கு வந்தோடனே வந்து இவரை வந்து துரத்திட்டாரு. இவர் துரத்தினவர் வெளியே போயிட்டு திருப்பியும் உள்ளே வந்து அவங்க சித்தப்பாவை வந்து திருப்பியும் அவர் வந்து எக்ஸைல் பண்ணி திருப்பியும் அந்த ஆட்சிக்கு வந்து உட்காந்தாரு. அவர் ஆட்சிக்கு வந்து உட்காந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 years 10 years மட்டும் இல்லைங்க, 47 years வந்து இந்த ரீஜனை வந்து ரூல் பண்ணியிருக்காரு. அவர் ரூல் பண்ண டைமில் வந்து ரொம்ப ரொம்ப த்ரெட் ஜாஸ்தி. கீழே இருந்து ஆட்டோமன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, மேலே வந்து ஹங்கேரியன்ஸ் அண்ட் போலிஷ் அப்படின்னு சொல்லி 3 இடத்துல இருந்து எப்போ வேணாலும் பிடிக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஒரு 47 yearsக்கு வந்து ரூலை வந்து காப்பாற்றிட்டு இருந்தார். அவர் இறக்குற வரைக்கும் அவர் யார்கிட்டையுமே வந்து இந்த லேண்டை விடல. அவர் எப்படி காப்பாற்றினார்னா, சண்டை போட்டு காப்பாற்றல, டிப்ளமசி பேசி ஒருத்தங்கிட்ட பேசி ஒருத்தங்கிட்ட என்ன பேசினா மாற்றிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இங்கேயும் எஸ் சொல்லிட்டு அங்கேயும் எஸ் சொல்லிட்டு ஒரு டிப்ளமசி. ஸோ இவரை பேசிக்காக என்ன சொல்லுவாங்க மீன்ஸ் ராஜதந்திரின்னு சொல்லுவாங்க.
இட்ஸ் அ கிரேட் பொலிட்டிக்கல் மைண்ட் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவரை வந்து ஸ்டீஃபன் த கிரேட் who kept this country alive for 47 years from the threat of other neighboring empires. So that's Stephen the Great. நான் பார்த்துட்டு இருக்கவர் தாங்க மிஹாயி எமினஸ்கவ். இவர் ஒரு சிற்பி. இவரே சிற்பிக்கிட்டாரு, அவரே வந்து செதுக்கிட்டாரு. ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் அவருக்கு தெரியும். அப்படியே இப்படி திரும்பி போய் இங்கேருந்து பார்த்தாலுமே அவரை தெரியுது. உங்களால் ஸ்பாட் பண்ண முடியுதா? அவரோட கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் தெரியுதா? இங்க இருக்கு. ஸோ அவர் சிற்பி. பின்னாடியும் தெரியும், முன்னாடியும் தெரிகிற மாதிரி அவரோட ஸ்டாச்சுவா அவரே வந்து செதுக்கியிருக்காரு. ஸோ சென்ட்ரல் ஃபவுண்டைன், இது சிட்டிக்கு நடுவில் ஒரு பார்க்கு. அந்த பார்க்கை சுற்றி ஒரு நடுவில் ஃபவுண்டைன், அது நடுவில் சுற்றி வந்து அழகான ஒரு பார்க். இதுதான் வந்து ஓல்டஸ்ட் பார்க் இன் கிஷினாவோ. இது வந்து 1880, அதாவது மோர் தென் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பார்க்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து இந்த இடம் வந்து அண்டர் த கிங்டம் ஆஃப் ரஷ்யாவில் இருந்திருக்கு. ஸோ அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓல்டஸ்ட் பார்க் இன் கிஷினாவோ, விச் இஸ் அ கேபிட்டல் சிட்டி ஆஃப் மால்டோவா. இந்த மால்டோவாங்கிற பேர் சொல்லும் போது வந்து இது எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு கேட்கும் போதுங்க, இங்கே பக்கத்தில் வந்து நம்ம இந்தியா மாதிரி தாங்க, இண்டஸ் ரிவருக்கு இந்த பக்கம் இருக்கிறனால தான் நமக்கு இந்தியான்னு. அதே மாதிரி மால்டோவான் ரிவர்னு ஒன்று வந்து, மால்டஸ் ரிவர்னு ஒன்று வந்து ரொமேனியாவில் போயிட்டுருக்கு. அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் வந்து இந்த கண்ட்ரி இருக்கிறனால தான் இதுக்கு வந்து மால்டோவான்னு பேர் வந்துச்சு. இந்த மால்டஸ் ரிவருக்கு ஏன் மால்டஸ் ரிவர்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 14th சென்ச்சுரியில் வந்து ஒரு பிரின்ஸ் இருக்கார். அவர் பிரின்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஹண்டிங்காக வந்திருக்காரு அவரோட நாயோட, வைல்ட் டாகோட. அந்த வைல்ட் டாகை வந்து ஹண்ட் பண்ணும்போது வந்து என்ன இருக்குது, அந்த வைல்ட் டாகோட வந்து ஹண்ட் பண்ணும்போது என்ன இருக்குது மீன்ஸ் ஒரு ஆக்ஸ், ஒரு வைல்டு ஆக்ஸை வந்து பார்த்துருக்காங்க. அந்த வைல்டு ஆக்ஸை பார்த்துட்டு அவர் ஷூட் பண்ணுறதுக்குள்ளே அந்த வைல்டு ஆக்ஸ் வந்து அந்த நாயை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. நாயை துரத்துனது வந்து நாயை வந்து ரிவர் கூட வந்து குதிச்சிருச்சு. அது குதிச்சோன்னே அந்த ரிவரில் வந்து அந்த டாக் வந்து இறந்துருச்சு. அப்படியே அதனால் அது இறந்தனால அந்த நாய்க்கு பேர் வந்து மால்டவ், டாகோட பேர் வந்து மால்டவ். அந்த டாகோட பேரை தான் வந்து ரிவருக்கு வச்சுருக்காங்க, மால்டவ் ரிவர்னு. அதுக்கு பிரின்ஸ் வந்து வச்சாரு அந்த ரிவருக்கு, அந்த நாய்க்கு ஞாபகார்த்தமாக. ஸோ அந்த ரிவருக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால தான் இந்த கண்ட்ரிக்கு மால்டோவாங்கிற பேர் வந்துருக்குங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாங்க நேஷ்னல் தியேட்டர் ஆஃப் ஓப்ரா அண்ட் பேலே டான்ஸிங்க்கு. இந்த இதை வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ரீசெண்டாக கட்டின, இந்த 20th சென்ச்சுரியில் கட்டின பில்டிங் தான் அது. இந்த பில்டிங்கில் வந்து இந்த சோவியட் டைமில் கட்டினாங்க. இந்த சோவியட் டைமில் வந்து மரியா வீசுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஓப்ரா சிங்கர் இருக்காங்க. அவங்க இறந்த அப்புறம் இந்த இடத்துல நிறைய வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க இறந்த அப்புறம் அவங்க பேரே இதை வச்சுருக்காங்க இதுக்கு, மரியா பேஷு. மால்டோவோட நேஷ்னல் டிஷ்ஷையும் நேஷ்னல் ட்ரிங்க்கையும் சாப்பிட வந்திருக்கோம் நம்ம. ஸோ நேஷ்னல் டிஷ் வந்து மெமலிகாங்கிறாங்க. இது பேசிக்காக என்ன மீன்ஸ், இந்த கார்னை வந்து போரிஜ் மாதிரி வந்து பண்ணுறது தான், மக்காச்சோளத்தை வந்து போரிஜ் மாதிரி ஆக்கி தான் இது கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் மெமலிகா. இது கூட வந்து எக்கு, சீஸு, கர்டு, ஆலிவ் ஆயில். இஸ் தட் ஆலிவ் ஆயில்? வாட் இஸ் தட்? It is oil. Oil, okay, just oil, okay. இதோட சேர்த்து எய்தர் சிக்கன் ஆர் போக் கொடுப்பாங்க. நம்ம சிக்கன் வாங்கியிருக்கோம். பக்கத்தில் என்னடா இதுன்னு பார்க்குற பார்த்தீங்கன்னா வைன், ரெட் வைனுங்க. மால்டோவாவோட உலகத்திலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் வைன் வந்து மால்டோவாவில். அண்ட் தே ஹோல்ட் இட் லைக் அ லார்ஜஸ்ட் ரிசர்வாயரும் வச்சுருக்காங்க. ஒரு வைனோட இதுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வச்சுருக்காங்க அவங்க, லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் வைன்னு சொல்லிட்டு. அவங்க இதுக்கு கின்னஸ் ரெக்கார்டில் இருக்காங்க. இங்கே நிறைய வைன் யார்ட்ஸ் இருக்குது சுற்றியில். ஸோ மால்டோவோட நேஷ்னல் ட்ரிங்கே வந்து ரெட் வைனு, இது நேஷ்னல் ஃபுட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நல்லா இருக்குங்க. ஒரு நார்மல் இது நம்ம ஊர்லேயும் நிறைய சாப்பிட்ருக்கோம். அந்த கிச்சடி மாதிரி இருக்குங்க. நம்ம ஊர் கிச்சடி மாதிரி இருக்குது. நம்ம ஊர் கிச்சடி இதோட நல்லாயிருக்கும். இது பிளாண்டாக இருக்குது, பட் நல்லாயிருக்கு. நைஸ். வாங்கி குடிச்சு பார்ப்போம். நல்லா இருக்குங்க. ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது இந்த வைனு. நைஸ். ஸோ ரெட் வைன், மோல்டோவோட நேஷ்னல் ட்ரிங்க், மோல்டோவோட நேஷ்னல் ஃபுட். சிக்கன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சிக்கன் ஓகே, நார்மலாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பட் ஒரு இட்ஸ் நைஸ் ட்ரைங் அப் மால்டோவோட நேஷ்னல் டிஷ் அண்ட் நேஷ்னல் ட்ரிங்க். போயிட்டு இன்றைக்கி ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லி கொடுத்தாங்க. லாஸ்ட் வீக் ஈஸ்டரு. இன்றைக்கி வந்து இறந்தவங்களாம் போய் பார்க்குறதுக்கு, நாளைக்கு போய் இறந்தவங்களாம் போய் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஈஸ்டர். ஸோ அதுக்காக சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க. உள்ளே போனால் எல்லாம் நம்ம ஊருக்காரங்களாக இருக்காங்க. எல்லாம் இங்கே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுங்க. இது முன்னாடி இந்த யூஎஸ்எஸ்ஆர் தானே இது. ஸோ இங்கே நிறைய மெடிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. போகுது இங்கே நம்ம இங்கே தான் வருவாங்க. நான் ஜார்ஜியா, பல்கேரியா அங்கே தான் போவாங்க பார்த்தேன். மால்டோவாவும் வராங்க போல் தெரியுது. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க. ப்ராப்ளி இங்கே வந்து பையன் கூட பேசினேன். ஒரு பையன் கூட அவர் ஜாலியாக தான் போகிறாரு. எல்லோரும் ஜாலியாக தான் போகிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இங்கேயும் நல்லா படிக்கலாம் போல் தெரியுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறதாங்க மால்டோவாவோட நோட்டு. ஸோ இது வந்து மால்டோவா லியோ மால்டோவா லியோம்பாங்க. இதே தான் ரொமேனியாவுக்கும் சொல்லுவாங்க போது, ரொமேனியா லியோம்பாங்க. இந்த மால்டோவா லியோ வந்து ஒரு மால்டோவா லியோ வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ரூபா கிட்ட வருங்க. ஸோ நம்மளோட பெட்டர் கரன்சி இவங்க, நம்மளோட பெட்டர் கரன்சி. பட் யூரோப் ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கும்போது வந்து மால்டோவா வந்து இட்ஸ் ஜென்ரலி ஸ்பீக்கிங் இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. பட் யூரோப்போட ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கும்போது வந்து இட்ஸ் கம்மியான கண்ட்ரி தான். மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது வந்து மால்டோவா வந்து கம்மியான கண்ட்ரி தான். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் இட்ஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி இது. ஸோ இது மால்டோவா லியோ. ஸோ நமக்கு பின்னாடி இருக்க பில்டிங் தான் வந்து த பார்லிமெண்ட் ரிபப்ளிக் ஆஃப் மால்டோவா. ஸோ மால்டோவாவோட பார்லிமெண்ட் இது தான். அதுக்கு முக்கியமான ஒரு 2 விஷயம் சொல்லணுங்க. ஒரு விஷயம் வந்து அந்த மால்டோவாங்கிற ஒரு பேர் எழுதியிருக்க பாருங்க கிராஸில். அங்கே ஆக்சுவலாக முன்னாடி இந்த ஸ்டாச்சு என்ன ஸ்டாச்சு மீன்ஸ் கார்ல் மார்க்ஸோட ஸ்டாச்சு அண்ட் இன்னொரு கம்யூனிசம் சித்தாந்தம் பேசுகிற ஒருத்தரோட ஸ்டாச்சு. ஸோ 2 பேரோட ஸ்டாச்சு. பட் மெயினாக வந்து கார்ல் மார்க்ஸோட ஸ்டாச்சு. இவங்க 90s வந்து இவங்க தனியாக இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச உடனே வந்து அந்த கார்ல் மார்க்ஸ் ஸ்டாச்சு பக்கத்தில் வந்து ஒரு ஓட்கா பாட்டில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம். பேசிக்காக என்ன சொல்ல வராங்க மீன்ஸ் அவங்க கம்யூனிசம்லாம் பேச வரல, சும்மா தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி சிம்பாலிக்காக சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க மீன்ஸ் கார்ல் மார்க்ஸ் ஸ்டாச்சு அங்கேருந்து டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி தான் அந்த கண்ட்ரியோட பேரை வந்து மால்டோவான்னு போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன மீன்ஸ் இந்த ஊரோட பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டி இருக்குங்க. அதில் ஒரு பார்ட்டி மட்டும் தான் ப்ரோ யூரோப்பியன் பார்ட்டிஸு. மிச்சம் 3 பார்ட்டியும் வந்து அகேன்ஸ்ட் யூரோப்பியன் அண்ட் மோர் டுவர்ட்ஸ் கம்யூனிசம் பார்ட்டிங்க. ஸோ இந்த ப்ரோ யூரோப்பியன் ஆனால் வந்து யார் ஆட்சியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். ப்ரோ யூரோப்பியன் பார்ட்டிஸ் தான் வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வச்சு இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அதுதான் மால்டோவாவோட குட்டி ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாலிடிக்ஸ். ஸோ we are in front of பார்லிமெண்ட் ரிபப்ளிக் ஆஃப் மால்டோவா. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாங்க பிரசிடென்ஷியல் பேலஸ். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் மால்டோவா வந்து இங்கே தான் தங்குவார். இங்கே பிரசிடெண்ட்டும் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டரும் இருக்காங்க. 2மே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ ரிபப்ளிக் கண்ட்ரி. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் இங்கே. எவ்ரி 4 years ஒன்ஸ் வந்து மாறுவாங்க. பட் இந்த பக்கம் வந்து முன்னாடிலாம் வந்து இங்கே கேட் கிடையாதுங்க. இப்போ ஆனால் கேட் இருக்குது. இந்த கேட்டுக்கான காரணம் என்ன மீன்ஸ் 2009 வந்து மறுபடியும் அப்போ வந்து பிரசிடென்ட் வந்து 3வது வாட்டி ஜெயிச்சார். பட் ஜெயிச்சது வந்து எலெக்ஷன் வந்து இவர் வந்து ரூன் பண்ணுறாரு, எலெக்ஷனை வந்து ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு அந்த டைமில். ஸோ அது மேற்கொண்டு அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு கேட் வச்சுருக்காங்க. அப்போ போராட்டம் நடந்து உள்ளே வந்து பேலஸை வந்து நோக்கி வந்துட்டதுனால, மக்கள் வந்ததுனால அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இப்போது ஒரு கேட் இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த பில்டிங்கை பாருங்கள். பாலடைஞ்ச பங்களாவாக இருக்குல்ல. நான் ஏதோ ஊருக்கு இன்டீரியரில் இருக்குன்னு நினைக்காதீங்க.
நீங்கள் பார்க்குற அந்த வெள்ளை கலர் பில்டிங் தான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பார்லிமெண்ட்டு. ஸோ பார்லிமெண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங். இதுக்கு பின்னாடி என்ன கதை சொல்கிறாங்க மீன்ஸ் 1980s இது ஒரு கேஃபிட்டேரியாவும் அதுக்கப்புறம் குழந்தைங்க என்டர்டெயின்மெண்ட் சென்டராகவும் இருந்துச்சு. அந்த என்டர்டெயின்மெண்ட் சென்டர் யார் பேரில் இருந்துச்சு இது தூஷியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்திக்கல் ஹீரோ, ஒரு சின்ன பையன், ஒரு ஹீரோ மாதிரி இருந்த சின்ன பையன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற குட்டி சுட்டிஸில் நிறையா வர சேனல்ஸில் வச்சுக்கோங்க, டோரா அந்த மாதிரிலாம் ஒருத்தர் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் அவங்களுக்காக வச்சுருந்தா ஒரு ஒரு குழந்தைகளுக்காக வச்சுருந்த ஒரு ஏரியாவை தான் இது. இந்த ஏரியாவை வந்து ஒருத்தர் வந்து வாங்கி 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்டலான்னு நினச்சாரு. பட் இதை விடாமல் லீகல் கேஸ் மாதிரி போட்டு வச்சுட்டு 2008 இது க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு 17 வருஷமாக லீகல் கேஸ் ஒரு க்ளோஸ்டாக இருக்க பில்டிங் தான் வந்து பார்லிமெண்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு நினைக்கிற மனுஷனுக்கு இங்கே இருக்க சிவில் பீப்புளெலாம் வந்து விட மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் மோர் லைக் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ பில்டிங். இது 1918 ரவுண்ட் ரவுண்டாக கட்டின ஒரு பில்டிங். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸே இல்லை. பட் இப்போவும் மக்கள் இங்கே வாழ்ந்து தான் இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸும் ஹாஸ்டல்ஸு அந்த மாதிரி. ஸோ இதோட இந்த லாக் முடியுதுங்க. ஸோ மால்டோவா ஒரே விஷயம் மட்டும் சொல்லணும்னு பார்க்குறேன் நான். மால்டோவாவோட ஃப்ளாகும் ரொமேனியாவோட ஃப்ளாகும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ அண்ட் ப்ளூ இந்த மூணுமே வந்து ரொமேனியாவோட ஃப்ளாக் மாதிரியே இருக்கும். அது காரணம் என்ன வச்சுருக்காங்க மீன்ஸ் அவங்க ரொமேனியா கூட வந்து இணக்கமாக இருக்கிறங்கிறதுக்கு 92 அவங்களுக்கு இந்த ஃப்ளாக் வைக்கும் போது அது இணக்கமாக இருக்கிறங்கிறதுக்காக அந்த ஃப்ளாக்கை டிசைன் பண்ணியிருந்தாங்க. நடுவில் இருக்க அந்த கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது வந்து ஒரு வைல்ட் புல் இருக்கும், வைல்டு ஆக்ஸ் இருக்கும். அந்த வைல்டு ஆக்ஸ் தான் இவங்களோட நேஷ்னல் அனிமல். ஸோ அதை சென்டரில் வச்சுருப்பாங்க. அண்ட் ஈகிள் இருக்கும். ஈகிள் வாயில் வந்து ஒரு சிலுவை இருக்கும். அது இந்த கிறிஸ்டியன் கண்ட்ரிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஈகிளோட கையில் வந்து ஒரு ஓக் ட்ரீ இருக்கும். ஓக் ட்ரீயோட பிரான்ச் இருக்கும். அது இந்த நாடு வந்து பீஸ்ஃபுல் விரும்புதுன்னு சொல்கிற காட்டுறதுக்காக. ஸோ அதுதான் வந்து மால்டோவாவோட ஃப்ளாகு. ஸோ இதோட வந்து இந்த லாக் முடியுதுங்க. உங்களுக்கு இந்த லாக் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் BALA'S Travel Vlog.